இது இலக்குவ நல்ல வாலியே என்று சொல்லுவதற்கு வாசுதேவா வருகிறார் தண்ணி பாட்டிலோடு. செல்வகணபதி அவர் சொன்ன பேராசிரியர் ஐயா செல்வகணபதி. அவருக்கு இப்போது உட்கார்ந்த பிறகு ஞாபகம் வந்திருக்கிறது. இருந்தமிழை இன்னமுதாய் ஈந்தளித்து பேச அருந்தமிழை அன்னையென அறிவித்த குருவே பருவந்து படர்பொழுதும் பணியாத பண்பில் தமிழ் விருந்தளித்தாய் வாழ்த்தினேன் தாள். என்னுடைய குருநாதர் உள்ளிட்ட அறிஞர் பெருமக்கள் நிறைந்த இந்த சபையை என்னுடைய சிரம்தாழ்த்தி வணங்குகிறேன். மகாபாரதத்திலே குருஷேத்திரத்திலே குலமுன்னோர்கள் முன்னிலையிலே நின்ற அர்ச்சுனனைப் போலே பதட்டத்தோடு நிற்கிறேன் நான். எனக்குள்ளே எப்பொழுதும் ஒரு முரண், அதாவது முரண் பாத்திரங்களுள் முதன்மை பாத்திரம் எது என்று பேச வேண்டும். எனக்கு ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு முரணை இன்றைய சபை இந்த 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 நிகழ்வு தீர்த்து வைத்திருக்கிறது. எனக்கு என்ன முரண் என்று கேட்டால், நான் அதிர்ஷ்டசாலியா துரதிர்ஷ்டசாலியா என்பது எனக்குள்ளே எழுகின்ற நெடுகக்கூட இருக்கிற ஒரு கேள்வி. என்ன பதில் கிடைத்தது? அந்த பதில் என்ன கிடைத்தது என்றால், நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா, மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. ஏனென்று கேட்டால், உன்னோடு பேசுகிறவர்கள் எல்லாம் பெரும் பேச்சாளர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இன்று வெற்றி பெறுவதற்கான கொடுப்பனவுகளோடு அவர்கள் இங்கே இல்லை. எல்லாரும் ஒரு முடிவோட தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. ரொம்ப சுமாரா பேசுறவனா இருந்தாலும் கொடுத்து வச்சவன் இன்றைக்கு வெல்ல போற அன்னைக்கு பேசுகிற பாக்கியசாலி நீ. இதுவரை வலம்புரி விஜயசுந்தரன் சாருடைய மின் பத்திரிகையை பார்த்த போது மகரத்துக்கு இன்று வெற்றி என்று கிடைத்திருக்கிறது. பிற்குறிப்பு, அதை வேற போட்டுட்டு இங்க வந்தீங்க நீங்க. பிற்குறிப்பும் நான் மகர ராசியை சேர்ந்தவன். நீங்க சொல்ல வேணாம், புற்குறிப்பு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். ஆகவே நான் அதிர்ஷ்டசாலி. இன்னும் ஒருபடி சொல்ல வேண்டுமென்றால், உலகம் போற்றுகின்ற ஒப்பற்ற தலைவியின் கீழே பேசுகிற எனக்கு அதிர்ஷ்டம் என்னை அதிர்ஷ்டசாலி என்று சொல்லாமல் நான் வேறு எப்படி சொல்வது? எனவே தீர்ப்பும் உறுதி இல்லை. இந்த சொல்லு சரி. இறுதியானது, அதை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது. எனக்கும் மகர ராசின்னு வச்சுக்கோங்க. ஆகவே சந்தேகமே இல்லை. எனக்கெல்லாம் இந்த அங்கே இங்கே அப்படி இப்படி எல்லாம் போய் வர தெரியாது, உங்களுக்கே தெரியும். எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். ஆனா முதல்லயே சொன்ன பேரதிர்ஷ்டசாலி என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த பாத்திரங்களுக்குள்ளேயே முரண் பாத்திரம் எது என்று கேட்டால் வாலிதான். எப்படி சொல்றாய் என்று கேட்டால், ரெண்டு பேர் ஒரு இரவு இருட்டுக்குள்ளே பயணம் பண்றாங்க. கொள்ளையர் கூட்டம் இடையிலே மறைத்து கொண்டது. வழிப்பறை கொள்ளையர் கூட்டம் உங்களிடத்தில் இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் கொடு என்று விரட்டுகிறார்கள். ஐயா என்னிட்ட எதுவுமே இல்லை என்றா முன்னுக்கு போனவன். அப்படியா, இவனுடைய வலக்காது இடக்காது ரெண்டையும் மறுத்துடே. யாரு? கொள்ளையர் கூட்ட தலைவன் சொன்னான். ஐயா எனக்கு காதை அறுத்துடாதீங்க ஐயா, எனக்கு கண் தெரியாது, நான் போக முடியாதுண்டா. இவன் டேய் என்னடா காதை அறுத்துரு என்று சொன்னா கண் தெரியாம போயிருமேன்றியே. இது முரணான பதில் தானே. காதை அறுத்தா உனக்கு எப்படி கண் தெரியாம போகும்? அவன் சொன்னான், ஐயா கண்ணாடி போட முடியாது ஐயா, நீங்க காதை அறுத்துட்டீங்கடா கண்ணாடி போட முடியாது, நான் எப்படி போக வீட்டுக்கு போகணும். பாருங்க, முரணான பதில். ஆனா அதுக்குள்ளே ஒரு நியாயமான நியாயம் இருக்கிறது. கண்ணாடி போடுறவங்களுக்கு தான் தெரியாது. ஆமா, அம்மா பாவிக்கிறது உண்டோ? உண்டு உண்டு. நல்லது. நான் அந்த வகையிலும் அதிர்ஷ்டசாலி. இதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வாசுதேவாவுக்கு தான் அமையும். ஏன்னா இன்னொரு வகையில சொன்னாங்கம்மா, இந்த கொரோனா காலத்துக்குள்ள கடவுள் ரொம்ப பெரிய டிசைனர். ஏன்னு கேட்டா மாஸ்க் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி காதை அமைப்பா படைச்சு வச்சிருக்கிறாரு. கடவுளை ரொம்ப பெரிய படைப்பாளி என்று இந்த கொரோனா நிரூபிச்சு. இந்த மாஸ்கை போட்டு இப்படி கழுத்துல காதுல மாட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி காது அப்பவே படைச்சிருக்கிறார். கொரோனா வரும் என்று கடவுளுக்கு அப்பவே தெரியும் என்று. எனவே இது முரணித்தது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், வாலி ஒரு வீரனா கோழையா? இந்த 4 பேர்கிட்டையும் பார்த்து நான் கேட்கிற கேள்வி, முக்கியமா அண்ணன் பாலசண்முகன்கிட்ட கேட்கிற கேள்வி. வாலி வீரனா கோழையா? பதில் சொல்ல முடியாது. நினைச்சு பாருங்க. என்னப்பா இது, அவன் கோழை என்று எவன் சொல்ல முடியும்? அவன் தான் சுத்த வீரனாச்சே, பெரிய வீரனாச்சே.
இந்திரன் செம்மல் பண்டோர் ராவணன் என்பான் தன்னை சுந்தர தோள்களோடு வாலிடை தூங்கச் சுற்றி சிந்துர கிரிகள் தாவி திரிந்தனன் தேவர் உண்ண மந்தர கிரியால் வேலை கலக்கினன் சொல்லுவீங்க. ஆனா நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். அவன் வீரனே கிடையாது. என்ன இது உங்க கம்மன் கழகம், நீங்க அறிவிப்பாளர் என்றா என்ன வேண்டுமானாலும் பேசலாமான்னு அம்மா பாக்குறா. நான் நியாயமா இல்ல மகர ராசிக்கு இன்னும் வேற என்னென்னலாம் வரப்போகுதுன்னு பாக்குறேன். இல்லையம்மா, அதிர்ஷ்டசாலி என்ற எப்படி தெரியுமா? நியாயமாக வெற்றி பெறுவான், அந்த கொடுப்பனவோடு இருப்பான். ஆகவே இப்ப சொல்லுகிறேன், இந்த பெரிய வீரன் கால் செலாது அவன் முன் கந்தவேல் கோல் செலாது அவன் மார்பில். இப்படிப்பட்ட வீரனை நான் வீரன் என்று ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அவன் கோளை. அறிஞர் பெருமக்கள் எல்லோர் முன்னிலையிலும் துணிந்து நான் இப்படி சொல்வதற்கு நியாயம் உண்டு. இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு மாணவன் இருக்கிறான். வகுப்பறையில பரீட்சை வச்சாலும் அவன் வெற்றி பெற்று விடுவான். பாடசாலை மட்டம், வலய மட்டம், கோட்டை மட்டம் எங்கெல்லாம் சொல்லுங்களேன், எந்த பரீட்சையிலும் வெற்றி பெற்று விடுவான். ஏனென்று கேட்டால் அவனுடைய அப்பா ஒரு ஆசிரியர், முதல் நாளே வினாத்தாளை கொண்டு வந்து கொடுத்து விடுவார். இப்ப சொல்லுங்க, அவன் சாதிக்கக்கூடிய வெற்றி பெற்ற மாணவன் என்று ஒத்துக்கொள்வீங்களா? முதல் நாள் அப்பா மூலம் பரீட்சை வேண்டி வினாத்தாளை பார்த்து வெற்றி பெறான். எப்படி இந்த வெற்றி ஒத்துக்கொள்ள முடியும்? அதுபோலத்தான் வாலியினுடைய வீரம், வீரமாக ஏற்றுக்கொள்ள முடியாத வீரம். ஏனென்று கேட்டால் எந்த ஒரு சுத்த அறிஞனும் முதல் நாள் பரீட்சை தாளை திருட நினைக்க மாட்டான். இந்த வாலி என்ன நினைக்கிறான்? தன்னுடைய வீரத்திலே அவனுக்கு நம்பிக்கை இல்லை. வரமாக கேட்கிறான், எவரோடு நான் பகைக்க முற்பட்டாலும் எனக்கு முன்னிலையிலே இருக்கிறவர்களுடைய பாதி பலம் எனக்கு வந்து சேர வேண்டும் என்பதை வரமாக கேட்டுவிட்டு வென்ற இவனுடைய வீரம் எந்த வகையில் வீரமாக ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது கிடையாது. எனவே நான் கும்பராசியாக இருந்தாலும் இந்த விவாத அரங்கம் சுழலும் சொற்போர் இப்போது யாருக்கு என்ன ராசி என்று போய்விடுமோ என்று எனக்கு பயமாக. இந்த மோசமான நிலைமையில் இருக்கிறான். சரி, கிட்டியார் கிட்டுவார் புறக்கர கிடக்கின் அன்னவர் பாகம் பட்ட நல்வரம் பாகம் எய்துவான். இதை வரமாக கேட்டு ஆஞ்சநேயன் சொல்லுகிறான். வரமாக வாங்கி கொண்டு வந்து சரி வீரத்தை விடுவோம். வீரத்திலே அவன் கோழையான வெளியே வீரன். இதான் அவனுக்குள்ள இருக்கிற முரண். வீரன் என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத, கோழை என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத குழப்பவாதி. அறம் தெரிந்தவன், குரங்கினத்திலே பிறந்தாலும் அறம் தெரிந்தவன். ராமபிரானை அப்படி கொண்டாடுகிறான், போற்றுகிறான். உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெருந்தவத்தை இம்மையே எளிமை நோய்க்கும் மருந்தினை ராமா என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை. அப்ப இதெல்லாம் அந்த உயர்வு, அந்த உயர்வுகளை எல்லாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஞானஸ்தன். ஆனா அவனுடைய வாழ்க்கை எப்படி போச்சு? ரொம்ப மோசமா, ரொம்ப மட்டகரமான வாழ்க்கை. தன்னுடைய தம்பியினுடைய ஐயா கோபம் பெறலாம். கோபத்தில் யாரையும் யாரும் பயிறது உண்டு, அரிக்கிறது உண்டு, துரத்துறது உண்டு. ஆனால் பொறுமையா கொஞ்சம் நிதானமா அதுல இருந்து ஆறி தீர்வு காண வேண்டும். தன் தம்பியே துரத்தி விட்டு என்றைக்குமே தன்னை நெருங்க முடியாதபடி ஒரு முசட்டுத்தனமான ஒரு கோபத்திலே இருந்தான் என்றால் அவனுக்கு இந்த ஞானம் எல்லாம் இருந்து என்ன பயன்? இந்த ஞானத்தை எல்லாம் உணர்ந்தவனாலே அந்த பக்குவத்தை அடைய முடியவில்லை. ராமபிரான் அம்பு போட்டு விட்டான். ராமபிரானிடத்திலே முன்னுக்கு வந்து நின்று கேள்வி கேட்கிறான். என்னெல்லாம் கேள்வி கேட்டான்? அரக்கரோர் அழிவு செய்து கழிவரேல் ஆங்கோர் குரங்கின தரசை கொல்ல மனுநரை கூறிட்டுண்டோ இரக்கமங்குகுத்தாயப்பா எப்பிழை கண்டாய் என்பால். என் பிழை எப்ப கடவுளுக்கு முன்னால போய் ஏதாவது துன்பம் தந்துட்டா நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவோம்? நான் என்ன பாவம் செய்தேன் கடவுளே? நீ செய்த பாவத்தை கடவுள் வாய் திறந்து சொல்ல வலிக்கிட்டா நாம் எல்லாரும் மதத்தானே பண்ணுவோம். இந்த எங்கள் எல்லோருடைய அயோக்கியத்தனமும் வாலியிடத்திலே நல்லா குவிஞ்சு கிடந்தது. அதான் கேட்கிறான், இரக்கமங் குகுத்தாயப்பா எப்பிழை கண்டாய் என்பால். கேட்டானா இல்லையா? அப்ப சுத்தமான ஞானி தான் பெரிய பக்குவசீலன் என்று தன்னை நினைத்துக் கொள்கிறான். ஆனால் அவன் செய்த முழுக்க அயோக்கியத்தனம். அப்ப வீரனா கோழையாண்டா குழப்பம் முரண்பாடு. இந்த கமலஹாசன் சொன்னது போல உள்ளே மிருகம் வெளியே மனிதன்
விளக்க முடியா கவிதை நான் என்று சரியா சொல்ல வேண்டுமென்றால் வெளியே குரங்க வாலியாக இருந்து கொண்டு உள்ளேயும் குரங்குத்தனமான குணாதிசயத்தோடு இருந்த வாலி ஒன்று. ராமச்சந்திரமூர்த்திக்கு முன்னால் ஞான பக்குவம் கொஞ்சம் வந்தபோது இருந்த தெய்வவாலி ஒன்று. இப்படி அவனுக்குள்ளே குழப்பத்துக்கு மேல் குழப்பம். எனவே கைகேயினுடைய குழப்பத்தை சொல்ல வேண்டுமானால் அதற்கு முற்றுமுழுதாக காரணமாக இருந்தவள் கூனி. ஒரே வார்த்தையிலே சொல்லியாச்சு. இலக்குவனுக்குள்ளே முரண்பாடே கிடையாது. அவன் நல்லவன், தியாகி, தொண்டன், ராமன் மீது பற்றுள்ளவன், அப்பப்போ கோவப்படுவான், துள்ளுவான், அவ்வளோதான். இதுக்கு மேலே அவனுக்கு அங்கே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எனவே மகர ராசிக்காரர் வாசுதேவா அவர்களே சொல்லுங்க. என்று உங்களினுடைய வாதத்தை வைக்க வேண்டிய நீங்கள் ஒரே அவனுக்குள் முரண் ஏதும் இல்லை என்று அதை முடித்து விட்டீர்களே. சுக்ரீவனோடு கூட்டு சேர்ந்திருக்கிறான், அவனால் உனக்கு ஆபத்து வரும் என்று சொன்னபோது அவன் தாரைக்கு சொன்ன பதிலை பார்த்தீங்களா? அதாவது அம்புபட்டு இறந்த பிறகு தன்னுடைய குற்றம் எல்லாவற்றையும் உணர்ந்த பிறகு வாலி மோட்சம் அடைந்தான் என்றால் சரி. ஆனால் அதற்கு முன்னரே தாரை சொல்லுகிற போது அவன் சொல்லுகிற விளக்கம் என்ன? ஐயோ, தம்பிக்காக நாட்டை கொடுத்து விட்டு வந்தவன் இவன் என்ன பண்றான்? தம்பியை துரத்தி போட்டு நிற்கிறான். அப்ப அந்த நேரம் ராமனுடைய உயர்வு தெரிந்தவன் இந்த போருக்கு முன்னரே தன்னுடைய தம்பியை பற்றி கொஞ்சம் நினைச்சிருக்கிறான். அதாவது சுக்ரீவனை துரத்தியது என்பது அவனுடைய ஒரு புரிதல் இல்லாத தன்மை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ராமனுடைய இத்தனை உயர்வை சொல்லுகிறான். 8 திக்குகளுக்கும் தாவி தாவி இறை வழிபாடு மேற்கொள்ளுகிற ஒருவன் ஒவ்வொரு நாளும். அப்ப கடவுளை வழங்க குரங்காக பிறந்தாலும் குலங்கினத்தினுடைய தலைவன், தெய்வ வழிபாடுகள் மூலம் நாட்டத்தை ஏற்கனவே நாடிக்கொண்டிருந்த ஒருவன், அவனுக்குள்ளே இருந்த இந்த மிருகத்தனம் அவனுக்குள்ளே ஏற்படுத்திய ஒரு குழப்பம் என்பது அந்த முரண்பாடுதான் முதன்மையான முரண்பாடாக எடுத்துக்கொள்ளத்தக்க முரண்பாடு என்பது என்னுடைய தாழ்மை. நன்றி. நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப கலகலப்பாக தன்னுடைய கட்சியை துவங்கினார் வாசுதேவா. இன்னைக்குன்னு பார்த்து விஜயசுந்தரம் சார் அவருக்கு இப்படி ஒரு பலனை வேற போட்டிருக்காரு. இல்லை இல்லை ஐயா, உட்காருங்க ஐயா. ரொம்ப அழகாக வைக்கப்பட்ட வாதம். அது சின்ன சின்ன இழைகளால் பின்னப்பட்டு உறுதி